ஓகே ஹாய், நான் உங்கள் விண்ணரசி. நான் இன்றைக்கி வந்து லைக் 50 கிரேட்டஸ்ட் ஷார்ட் ஸ்டோரிஸ் அப்படின்ற ஒரு புக்கிலேருந்து ஒரு ஷார்ட் ஸ்டோரி படித்தேன். அந்த ஷார்ட் ஸ்டோரி பற்றி சொல்லலான்னு தான் இந்த வீடியோ. ஓகே, இந்த ஷார்ட் ஸ்டோரி வந்து யார் பற்றினது, யார் எழுதுனாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஸ்டீஃபன் லீகாக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இங்கிலீஷ் ரைட்டர் மை ஃபினான்ஷியல் கெரியர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டோரி எழுதியிருக்கார். அந்த ஸ்டோரி தான் வந்து இந்த மை ஃபினான்ஷியல் கெரியர். அவர் இந்த புக்லேயே பார்த்திங்கன்னா இந்த 2 பேஜஸ்க்கு தான் வந்து இந்த ஸ்டோரி இருக்குது. அப்படின்னா இது ரொம்ப ஷார்ட் ஸ்டோரி, லைக் டக்குன்னு முடிஞ்சிடும். இந்த ஸ்டோரியோட எக்ஸ்ப்ளனேட்டரி எல்லாமே வந்து நான் வேறு வீடியோவில் போடுறேன். இதில் வந்து இந்த ஸ்டோரி என்னன்றது மட்டும் நான் சொல்கிறேன். ஸோ ஒரு பர்சன் இருக்கார். இந்த ஸ்டோரியில் வந்து யாருக்குமே வந்து நேம் கொடுக்கல. ஸோ நேம் இல்லாமல் லைக் ஜஸ்ட் மேனேஜர், கிளைண்ட்டு, கிளர்க்கு அந்த மாதிரி தான் வந்து நேம் பண்ணியிருப்பாங்க. இந்த மெயின் கேரக்டராக இருக்கக்கூடியவர் பார்த்திங்கன்னா இன்ட்ரோவர்ட்டட் பர்சன். அந்த இன்ட்ரோவர்ட்டாக இருக்கிறனால அவருக்கு லைஃப்பில் இந்த பேங்க்கில் நடக்கக்கூடிய விஷயந்தான் இந்த ஸ்டோரி. ஸோ இந்த நரேட்டர், அதாவது நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோமோ ஒரு கேரக்டர் நேம் கிடையாது. ஸோ நரேட்டர்னு தான் அட்ரஸ் பண்ணணும். இந்த நரேட்டர் பார்த்திங்கன்னா அவர் இது வரைக்கும் வாங்கின சேலரியை விட இப்போ வந்து அவருக்கு சேலரியில் இன்க்ரிமெண்ட் கொடுத்தனால இனிமேல் மந்த்லி வந்து $50 வந்து அவருக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து ஹாப்பி ஆகுறாரு. ஸோ இவர் என்ன பண்ணுறாருனா, உடனே வந்து நம்ம வச்சுருக்க வேணாம், ஸோ இதை வந்து சேவ் பண்ணுறதுக்கு வந்து நம்ம பேங்க்கில் வந்து டெபாசிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாரு. ஸோ ஒரு பேங்க்குக்கு போகிறாரு. அங்கே வந்து யாராக இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டு ஒரு கிளர்க்கை பார்த்துட்டு, நான் வந்து பேங்க் மேனேஜரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. பேங்க் மேனேஜர் அலோன்னு சொல்லிட்டு வேறு சொல்லிடுவார். ஸோ ஒரு அலோன்னு சொல்கிறனால ஓகே அப்படின்னு சொல்கிறாரு. அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா பேங்க் மேனேஜர் வராரு. ஸோ கிளர்க்கு வந்து சர்டன்லி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பேங்க் மேனேஜர் வராரு. அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா இவர் உடனே வந்து எப்படி பேசணும்னு தெரியாமல், நீங்கள் தான் வந்து பேங்க் மேனேஜரா அப்படின்னு சொல்கிறாரு. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே கேன் ஐ சி யூ, அதாவது அவங்கள பார்க்கலாமா தனியாக அப்படின்னு சொல்லணும். ஓகேன்னு சொல்லிட்டு அந்த பேங்க் மேனேஜர் வந்து உள்ளே கூப்பிட்டு போகிறாரு. ஸோ இவர் தனியாக பேசணுன்னு சொல்கிறனால ஒரு பெரிய ஆள் போல் அப்படின்னு நினச்சிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போகிறாரு. உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு ஓகே இங்கே யாரும் வரமாட்டாங்க, நம்ம 2 பேர் மட்டும்தான், நீங்கள் என்ன சொல்லணுமோ சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இவரும் வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அப்போ வந்து அந்த பேங்க் மேனேஜர் கேட்குறாரு, நீங்கள் வந்து பிங்கர்டன்ஸ் டிடெக்டிவ் தானே அப்படின்னு கேட்குறப்போ இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ வந்து நீங்கள் பேரன் ராட்சைல்டு ஃபேமிலியிலேருந்து வரீங்களா, நீங்கள் நிறைய அமௌண்ட் டெபாசிட் பண்ண போகிறீங்களா அப்படின்றதுக்கு கேட்டுட்டு இல்லை அந்த மாதிரிலாம் இல்லை அப்படின்னு சொல்கிறப்பயே கொஞ்சம் பேங்க் மேனேஜர் வந்து கொஞ்சம் ஓகே ஒரு மாதிரி ஆயிடுறாரு. ஸோ அந்த பேங்க் மேனேஜர் என்ன பண்ணுறாருன்னா, உடனே வந்து அவங்க கிளர்க் மிஸ்டர் மாண்டகிரமியை கூப்பிட்டு இந்த ஜென்டில்மேன் வந்து ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுவார். இதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் எதுக்கு வந்திருக்கீங்கன்றதை டைரெக்டாக வந்து நரேட்டர்கிட்ட கேட்டிருப்பாங்க. ஸோ அவர் வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வெளில போகிறாங்க. ஸோ இவர் வந்து $56 வந்து டெபாசிட் பண்ணுவார்னு சொல்லிவிட்டு குட் மார்னிங் சொல்லிட்டு கிளம்பி வெளில போயிடுவாங்க. அங்கே போனோன்னே இவருக்கு அக்கௌண்ட்லாம் க்ரியேட் பண்ணிட்டு எல்லாம் பண்ணிடுவாங்க. அப்போ தான் வந்து நரேட்டருக்கு வந்து ஞாபகம் வரும், ஐயோ நம்ம வந்து எல்லா அமௌண்ட்டையும் வந்து டெபாசிட் பண்ணிட்டோமே, என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டுட்டு ஓகே $6 மட்டும் இப்போதைக்கு எடுத்துப்போம், அது நம்மளுக்கு போதும் அப்படின்னு நினச்சிட்டு இது பண்ணுவார். ஓகே அப்போ வந்து பேங்க்கில் கிளர்க் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு அதை எப்படி யூஸ் பண்ணணும், செக் புக் கையில் கொடுத்துட்டு எப்படி ஃபில் பண்ணி கேஷ் வித்ட்ரா பண்ணுன்றது சொல்லியிருப்பாங்க. ஸோ இவர் என்ன பண்ணியிருப்பார், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு $56ன்னு சொல்லிட்டு ஃபில் பண்ணிவிட்டு கொடுத்துருவார். அங்கே இருக்க கிளர்க்குக்கு வந்து ஒரே ஷாக் ஆகிரும். பக்கத்தில் இருக்க கிளர்க்குங்கெல்லாம் பார்த்து அவரை பார்த்து சிரிப்பாங்க. என்னடா ஆச்சுன்னா அவங்க கேட்பாங்க, உங்களுக்கு $56 வேணுமா அப்படின்ட்டு. எப்படி வேணும்னு கேட்பாங்க. $50 நோட் அப்புறம் $6 நோட்டு அப்படின்னு சொல்கிறப்போ ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே வந்து அவர்கிட்ட கொடுத்து வருவாங்க. அப்போ தான் தெரியும், ஐயோ நம்ம பதட்டத்தில் வந்து $56ன்னு போட்டுட்டோமா, $6 தானே போகணும், இது எப்படி சொல்கிறதுன்னு தெரியாமல் அவர் அந்த கேஷை வாங்கிட்டு வெளில வந்துடுவார்.
அப்போ அவங்க வரும்போது பயங்கர சிரிப்பு சத்தம் கேட்கும். அதுக்கப்புறம் வந்து ஐயோ பேங்க்கே இனிமேல் போக வேணாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுவார்னா லைக் அவரோட சாக்கில் வந்து அதாவது அவங்க வீட்டில் இருக்க ஒரு சாக்கில் வந்து கேஷ்லாம் சேவ் பண்ணியிருப்பார். அப்புறம் காயின்ஸ் அந்த சின்ன சின்ன அமௌண்ட்லாம் இது பண்ணுறதுக்கு ஒரு சில்வர் டாலர்ஸ் சேவிங்ஸ் சாக்காகவே மெயின்டைன் பண்ணி வச்சுட்டாரு. மீதி அவர் சேவான பணத்தை வந்து பாக்கெட்டில் வச்சுக்கிட்டாரு. ஸோ இதில் என்ன தெரியுது அப்படின்னா நம்ம இன்ட்ரோவர்ட்டாக இருந்தோம் அப்படின்னா லைக் என்ன நடக்குது அப்படின்றத நம்ம பார்த்தோம். கொஞ்சம் நம்ம அந்த இன்ட்ரோவர்ட்லேருந்து இவர் வெளில வந்து எல்லாருக்கிட்டையும் கொஞ்சம் பேசியிருந்தார். எப்படி பேசணும்னு தெரியுது அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவர் வந்து அந்த சிச்சுவேஷன் ஹேண்டில் பண்ணியிருக்க முடியும். ஒரு கிளர்க்கிட்டேயே வந்து நான் அக்கௌண்ட் ஓப்பன் வந்திருக்கேன் அப்படின்றது சொல்லியிருக்கலாம். இல்லை கேஷ் வந்து இவ்வளோ வேணும் அப்படின்றத அவர் முடிவு பண்ணியிருக்கலாம். ஸோ இவர் யார்கிட்டையும் அதிகமாக பேசினா இல்லாதனாலையும் அவர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம்லி கொஞ்சம் இன்ட்ரோவர்ட்டாக இருக்கிறனால நடந்த விஷயந்தான் இந்த ஸ்டோரி. ஸோ இதை பற்றின டீட்டெயில்டு அனலைசிஸ் வந்து வேறு வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.